அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசலால் தமிழக அரசியலில் பரபரப்பு நிலவி வரும் சூழலில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வீடு அமைந்துள்ள கிரீன்பே சாலையில் எத்தகைய சூழல் நிலவி வருகிறது என்பதை அங்குள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களின் சந்திக்க இன்று தற்போது ஏதாவது முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறார்களா? தற்போது அங்கு இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? அதிமுகவின் தற்பொழுது உட்கட்சி பூசல் நிலவக்கூடிய நிலையில் தமிழக அரசியலில் மிகுந்த பரபரப்பு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. புதிய முதலமைச்சர் எப்பொழுது பொறுப்பேற்பார்? மேலும் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த 5ஆம் தேதி அன்று ராஜினாமா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி நிர்பந்தத்தின் அடிப்படையிலேயே தான் ராஜினாமா செய்ததாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையை ஆளுநரிடமும் விவரித்திருக்கிறார். அதே நிலையில் ஆட்சி மன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆட்சி அமைக்குமாறு அனுமதி கோரி கடிதத்தை ஆளுநரிடம் ஒப்படைத்திருக்கிறார். இதுபோன்று பல்வேறு சூழல் தமிழக அரசியலில் மிகுந்த பரபரப்புடன் நிலவி வரக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இதுவரை 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று மற்றும் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதராஜா, தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், அதே போன்று வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன், அதே போன்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் நட்டர்ஜி உள்ளிட்டோர் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் நேற்று ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய லட்சுமணனும் தன்னுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரனும் தன்னுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். இதுபோன்று நேற்று மட்டுமே 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவினை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. இதுவரை நாம் விசாரித்த வரையில் இன்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கான சூழல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது சட்டப்பேரவையில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 130 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் எவ்வாறு இவருக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்பது போன்ற ஒரு நிலைதான் நிலவுகிறது. நேற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கூவாத்தூரில் தனியார் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்பொழுதும் தனக்கு ஆதரவு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தனக்கான முழு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கிடைக்கும் என்றும் அதற்கான பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஆளுநர் வழிவகை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது முதலமைச்சர் அணியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரிடம் மிக முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர் எது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டார் என்பது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இருந்த போதிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக பொதுச் செயலாளரின் கீழ் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அதாவது அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான முயற்சியில் ஆளுநர் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் என்பது போன்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் இந்த நிலையில் இன்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகம் சென்று தன்னுடைய அலுவல்களை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி எண்ணூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கசிவு இடங்களை பார்வையிட்ட பின் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடனான ஆலோசனையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவை ஆட்சி மன்ற குழு தலைவராக முன்மொழிந்து அதற்கான தீர்மானம் அன்று நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி தன்னுடைய ராஜினாமாவிற்கான ஒரு தன்னிலை விளக்கத்தை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதில் மிக முக்கியமாக தான் நிர்பந்தத்தின் அடிப்படையிலேயே ராஜினாமா செய்ததாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி அன்று காபந்த முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு காவல்துறை தலைவருடனான ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று தன்னுடைய ஒரு வாரத்திற்கு பிறகு இன்று தன்னுடைய அலுவல் பணிகளை மேற்கொள்வதற்காக தலைமைச் செயலகம் செல்ல உள்ளார். குறிப்பாக ராஜினாமாவிற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தலைமைச் செயலகம் செல்கிறார். எனவே இது மிகுந்த பரபரப்புடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்று அவர் தலைமைச் செயலகம் செல்வது பார்க்கப்படுகிறது. சரண்யா. லாவண்யா, எத்தனை மணியளவில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமை செயலகம் செல்ல உள்ளார்? அதனைத் தொடர்ந்து இன்றைய அவருடைய திட்டம் குறித்து ஏதேனும் தகவல்கள் இருக்கா?
தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு சரியாக 12 மணி அளவில் புறப்படுவார் என்று வந்து கூறப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள், அதாவது முதலமைச்சருக்கான கான்வாய்கள், அதனுடைய செல்வதற்கான சாலைகள் குறித்தான ஆய்வுகள் வந்து முன்னராகவே மேற்கொள்ளப்படும். அவ்வாறு வந்து 12 மணிக்கு செல்வதற்கான அந்த ரூட் அலர்ட் எனக்கூடிய அந்த திட்டமானது, அதாவது போக்குவரத்து திட்டமானது வந்து போடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் மூத்த அதிகாரிகள் மற்றும் தலைமை செயலாளருடனான ஆலோசனைகள் ஈடுபடுவார் என்றும், கடந்த ஒரு வார காலமாக தமிழக ஆட்சியில் பொறுத்தவரையில் பல்வேறு கோப்புகள் வந்து கையெழுத்திடாமல் இருக்கிறது. முதல்வருடைய ஒப்புதலுக்காக வந்து காத்திருக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. எனவே அந்த கோப்புகளில் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது போன்று வந்து தன்னுடைய ஆட்சி பணிகளை வந்து காபந்து முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பின்னர் அதாவது எவ்வளவு மணி நேரம் வந்து தலைமைச் செயலகத்தில் இருப்பார் என்பதற்கான இதுவரை வந்து உறுதியான தகவல்களை வந்து முதல்வர் அலுவலகம் நமக்கு தரவில்லை. ஆனால் 12 மணிக்கு அவர் தலைமைச் செயலகம் செல்வதற்கான ஆயத்த பணிகள் வந்து நடைபெற்று வருவதாக மட்டும்தான் வந்து கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வந்து 12 மணிக்கு தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பணிகளுக்காக தலைமைச் செயலகம் சென்ற பின் எப்பொழுது வீடு திரும்புகிறாரோ அப்பொழுது அவருடைய ஆதரவாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு வந்து ஆதரவாளர்களை சந்தித்த பின் அவர் வந்து புதிதாக வரக்கூடிய, அதாவது நேற்று வரை வந்து 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதில் ஒரு அமைச்சரும் வந்து தமிழக முதலமைச்சருக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்றும் வந்து புதிதாக சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு வந்து அவர்கள் வரக்கூடிய நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கங்களை அளிக்கவும் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை வந்து இவருடைய திட்டம், அதாவது 12 மணிக்கு வந்து தன்னுடைய இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகம் செல்வதை தவிர்த்து வேறு எவ்விதமான திட்டத்தையும் அதிகாரப்பூர்வமாக முதல்வர் அலுவலகம் இதுவரை நம்மிடம் தரவில்லை. சரண்யா.